சாண்ட் விலையை தன்னிச்சையாக உயர்த்தும் கிரஷர் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை பாயும் என அமைச்சர் ஏவா வேலு கிரஷர் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கி கேட்கலாம். ரமேஷ், என்ன மாதிரியான நடவடிக்கை பாயும் என அவர் எச்சரித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். வணக்கம். தமிழகத்துல ஜல்லி எம்சாண்ட் விலையை உயர்த்தக்கூடிய கிரஷர் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் ஏவா வேலு கொடுத்திருக்கிறார். எதற்காக எச்சரிக்கை அப்படின்னா, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ஜல்லி எம்சாண்ட் உள்ளிட்டவற்றை புதுக்கோட்டை, கரூர் மாவட்டங்களில் இருந்து நாங்க வாங்குறோம். அதே மாதிரி கலைஞர் வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட கட்டுமான பணிக்கு தேவையான ஜல்லி எம்சாண்ட் எல்லாமே கடந்த 2-3 மாதமா கிடைக்கல. ஒரு யூனிட் எம்சாண்ட் முன்னாடி எல்லாம் 2000 ரூபாய்க்கு கிடைச்சது. ஆனா இப்ப அதனுடைய விலை அப்படிங்கிறது 4000 ரூபாவா உயர்த்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பேரவையில எம்எல்ஏக்கள் மாரிமுத்து, நாகைமாலி, அதே மாதிரி OS மணியன் எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டாவே முன் வச்சிருந்தாங்க. இதற்கு அமைச்சர் ஏவா வேலு பதிலளிச்சு பேசினாரு. ஏவா வேலு பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, கிரஷர் முதலாளிகள் தன்னிச்சையாக ஜல்லி எம்சாண்ட் விலையை உயர்த்தினதா தகவல் கிடைச்சது. தகவல் கிடைச்ச உடனேயே முதலமைச்சர் கவனத்துக்கு நாங்க கொண்டு சென்றோம். அதுக்கப்புறம் தலைமைச் செயலாளர் மூலமா ஆட்சியாளர்களுக்கு எல்லாமே ஒரு அறிவுறுத்தல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. குறிப்பா ஜல்லி எம்சாண்ட் விலையெல்லாம் உயர்த்தாம பாத்துக்கணும், அதை கண்காணிக்கணும் அப்படின்னு ஆட்சியாளர்களுக்கு அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே தமிழ்நாட்டுல கிரஷர் உரிமையாளர்கள் தன்னிச்சையாக ஜல்லி எம்சாண்ட் விலையை உயர்த்தினா அவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை பேரவையில பதிவு செஞ்சாரு.